தமக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மேல் பிரியமாயிருக்கிற தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. வாழ்வில் முன்னேற்றத்தை நாடி தேடி ஓடுகிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, தேவனுக்கு கீழ்ப்படிதல். தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்றால் என்ன? உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறீர்களா? உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் பெற்றோர்களே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? யார் தேவனுடைய பார்வைக்கு அழகாயிருக்கிறார்கள்? கடவுளுடைய ஆத்துமாவுக்கு பிரியமானவர்கள் யார்? நமக்கு விரோதமாய் நிற்கிற சத்துருக்கள் நம்முடைய சிநேகிதராய் மாற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்ற கேள்விகளுக்கு பரிசுத்த வேதத்திலிருந்து பதில்களையும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியதற்கான எளிய முறையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வருகிறார் புதிய எருசலேம் சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ். ஏசுதாசன் அவர்கள். ஆமே. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் மறுபடியும் இந்த பரிசுத்த நாள் அன்று தேவனுக்கு ஒரு மகிமை உள்ள ஆராதனை ஏறெடுக்கும்படியாக தேவன் நம்ம எல்லோருக்கும் எழுதியிருக்கிற கிருபைக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இந்த நாளிலும் நமது மத்தியில் தேவன் தருகின்ற ஆலோசனை, தேவனுக்கு நாம் கீழ்ப்படுகின்றது அவருக்கு பிரியமான காரியம். தேவனுக்கு கீழ்ப்படிவது அவருக்கு பிரியமான காரியம். மனிதர் எவ்வளவு பெரிய காரியங்கள் கடவுளுக்காக செய்கிறோம் என்று எண்ணி செய்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே தேவனுக்கு உகந்த பலி, தேவனுக்கு உகந்த காரியம் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய ஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இறைவனாகி ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கின்றாரோ, என்ன சொல்லுகின்றாரோ அவைகளெல்லாம் நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறபடினால் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கழுதை தேடி சென்ற சவுலை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இந்த சவுலை யுத்தத்திற்கு அனுப்பும்போது சாமுவேலுக்கு உண்டான தேவ வாக்கு என்ன என்றால், அமலேக்கியர்களை இவருடைய கையில் நான் ஒப்புக் கொடுப்பேன், அமலேக்கியர்களை அவன் மேற்கொள்வான், ஆனால் ஒன்று செய்ய வேண்டும், ஒரு ஜீவன்களையும் உயிரோடு விடக்கூடாது என்று தேவன் சொல்லியிருந்தார். அல்லேலூயா. அதனுடைய ரகசியம் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படி செய்ய சொன்னார் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனால் கீழ்ப்படிய வேண்டியது மனிதர்களுடைய கடமை என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அவனோ தேவ வாக்கின்படி யுத்தத்தில் வெற்றி பெற்றான். வெற்றி பெற்று முடிந்த உடனே அவன் ராஜாக்களை உயிரோடு பிடித்து வைத்துக் கொண்டான். அங்கே மிருக ஜீவன்களை கொடுமையானவைகள் எல்லாம் பிடித்துக் கொண்டான். அவையெல்லாம் கொண்டு வந்து நாட்டுக்கு வந்து விட்டான். வந்து அவருக்கு ஒரு ஸ்தம்பம், ஒரு பெரிய வெற்றி கொடியும் செய்து நாட்டி விட்டு சாமுவேலை எதிர்பார்த்திருக்கின்றார். ஹல்லேலூயா. சாமுவேலை எதிர்பார்த்திருக்கின்றார். நீர் சொன்னபடி நான் யுத்தத்தில் வெற்றி பெற்று விட்டேன், அப்படி செய்தேன். இல்லை, என்னுடைய காதுக்கு கேட்கிற ஆடு மாடுகளின் சத்தம் என்ன என்று கேட்டார். நீ கீழ்ப்படியவில்லை, ஆனபடினால அரச பதவி உன்னை விட்டு போகிறது என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களே, நம்ம கடைசி வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அவர்தான் நமக்கு சரியான ஒரிஜினல் வழிகாட்டி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. மற்றவைகளெல்லாம் அரை குறையானவைகள் என்று நாம் காணுகின்றோம். ஆண்டவர் தான் பூரணமானவர். பிதாவினுடைய சித்தத்துக்கு முழுமையாக அவர் கீழ்ப்படுகின்றவராக இருந்தார் என்று நாம் காணுகின்றோம். ஹல்லேலூயா. நாம நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் ஒரு ஒழுங்குமுறை எழுதி கொடுத்திருக்கின்றது. பெரியவர்கள் மூப்பர்கள் கீழ்ப்படிய வேண்டும், மூப்பர்கள் தேவனுடைய மனிதர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், வாலிபர்கள் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், மனைவிமார்கள் சொல்லுங்க, மனைவிமார்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியணும். தேவனுக்கு கீழ்ப்படுகிறது என்றால் என்ன? தேவனுக்கு கீழ்ப்படுகிறது என்றால் தேவனுடைய வார்த்தையில் என்ன சொல்லி இருக்கின்றதோ அதை செய்வதுதான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இந்த சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை.
மீறுதல் செய்துவிட்டு வந்து விட்டார் என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிறோம் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கிடாக்களின் நினத்தை பார்க்கலாம் செவி கொடுத்தலே உத்தமம் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கீழ்ப்படிதல் என்பது மிகவும் முக்கியம். அல்லேலூயா. எதிர்த்து நிற்பது ஆபத்து என்று நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். கீழ்ப்படிதல், அதாவது யாக்கோபு வனாந்தரத்தில் படுத்திருக்கும் போது இரவில் ஒரு தரிசனம் அவருக்கு உண்டாயிற்று. வானத்தில் அவர் படுத்திருந்த பூமியிலே வானத்திற்கு பூமிக்கு நடுவாக ஒரு ஏணி நாட்டப்பட்டிருக்கின்றது. அந்த ஏணியினுடைய முகப்பு வானத்தை தொற்றிருக்கின்றது. அதனுடைய அடிப்பாகம் பூமியிலே ஊன்றி இருக்கின்றது. அந்த ஏணியில தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருக்கிறதை அவர் கண்டார். அல்லேலூயா. ஏணியில எத்தனை படிகள் இருக்கும் பாருங்க. வானம் வரைக்கும் போன எத்தனை படி இருக்கும்? அத்தனை படியிலும் கடந்துதான் கடைசி படிக்கு போக முடியும். இப்படித்தான் ஒருவர் கேட்டார். அவர் ஒரு பிரசங்கம் பண்ணினார். அந்த பிரசங்கம் எனக்கு விளங்கவே இல்லை. கடைசியில் அவர் முடிக்கும் போது அவர் பண்ணின அவ்வளவு பிரசங்கமும் விளங்கிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்துக்கு பூமிக்கிறவாக ஒரு ஏணி ஊன்றப்பட்டிருந்தது. கீழே ஒரு அடியில் ஒரு படி அது பூமியிலே தொற்றிருக்கிறது. மேல லாஸ்ட் படி வானத்தை தொற்றிருக்கின்றது. அங்கிருந்தால் தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறதுமாக இருக்கின்றார்கள். அவர் கேட்டார் ஒரு கேள்வி. கீழே இருக்கிற படிக்கு என்ன பேர்? கீழே உள்ள படி. லாஸ்ட்ல வானத்தை தொட்டிருக்கிற படிக்கு என்ன பேர்? மேல உள்ள படி. அப்ப அதற்கு கீழே உள்ள படிகள் எல்லாம் கீழே உள்ள படி. அப்படி என்றால் இந்த கீழே உள்ள படிகள் எல்லாம் கடந்துதான் கடைசி படியை தாண்டி பரலோகத்துக்குள்ளே போக முடியும். அதே வண்ணமாக மேலே உள்ள படிக்கு இருக்கிற எல்லா படிகள் பேரும் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. கீழ்ப்படிதல். கீழ்ப்படியை ஒரு படியை விட்டு விட்டு அடுத்த படியில் கால் எடுத்து வைப்பேன் என்றால் கடந்து போன அத்தனை பாதையும் தப்புக்களை தலைகளாக விழுந்து முடிஞ்சு போய்விடும் என்று நாம் காணுகின்றோம். அப்படி போல பரலோகம் போகிறது வரைக்கும் நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடு நடந்து தேவனுடைய எல்லா வார்த்தைக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். எல்லா வார்த்தைக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறது. அதற்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அவர்கள்தான் தேவனுக்கு உகந்தவர்களாக இருப்பார்கள் என்று இறைவாக்கு சொல்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வரைக்கும் வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது இங்கே ஒரு ஓமானம் சொல்லப்படுகின்றது. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அப்பொழுது மூத்தவனிடத்திலிருந்து தகப்பன் சொன்னார், மகனே, நம்முடைய திராட்சை தோட்டத்துக்கு இன்றைக்கு போய் திராட்சை தோட்டத்தில் கொஞ்சம் வேலை செய் என்று சொன்னார். அவன் போக மாட்டேன் என்றான், மறுத்து விட்டான். இளையவனிடத்தில் போய் சொன்னார், நான் போகிறேன் என்று சொன்னான். ஆனா மூத்த குமாரன் போக மாட்டேன் என்று சொன்னவன் போனான். இளையகுமாரன் போகிறேன் என்று சொன்னவன் போகவில்லை. அதே போல இந்த நாட்களில் பூர்வீகமாக தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ கூட்டங்களை நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ வகையான ஆராதனைகள், எத்தனை வகையான பூஜை வழிகள், எத்தனை விதமான வழிபாடுகள் இந்த பூமியிலே நடக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே வேத ஒழுங்கின்படி என்ன என்பதை நாம் கவனிப்போம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இப்படி வாசிப்போம் இந்த பாகத்தை. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள் என்று சொன்னார்கள். எவன் கர்த்தருக்கு பிரியமானவன், எவன் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்கும் போது மூத்தவன் தான் என்று சொன்னார். அதற்கு கீழே வாசிங்க, என்ன சொல்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். இதுவரைக்கும் துன்மார்க்கமாய் உலகத்தில் வாழ்ந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க விரும்பாதவர்கள், அதாவது இந்த நாட்களில் பரம்பரையாக கிறிஸ்தவர்களாக தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட கொடிய பாவிகள் மனம் திரும்பி ஒரே நிமிஷத்தில், ஒரே வார்த்தையில், ஒரு சம்பவத்தில் அவர்கள் தொடப்பட்டு மனம் திரும்பி உங்களுக்கு முன்னால பாவிகளும் வேசிகளும்
எங்க பிரவேசிக்கிறாங்க? தேவனுடைய ராட்சியத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. மூத்தவன் போக மாட்டேன் என்றான். அப்புறம் அவன் மனஸ்தாபப்பட்டு அவன் சென்றான். இளையவன் போகிறேன் ஐயா என்றான், போகவில்லை, ஏமாற்றி விட்டான் என்று நாம் காணுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கின்றது. இந்த வார்த்தைகளை நாம் கருத்தாய் கவனித்து வார்த்தைகளை கை கொள்ளும் போது நாம் தேவனுக்கு உகந்தவர்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. போகிறேன் என்றவன் போகவில்லை. கடைசி வரைக்கும் விசுவாச பிரமாணத்தை சொல்லிக்கொண்டே காலத்தை கழிக்கிற மக்கள் உலகத்தில் இருக்கின்றார்கள். இல்லை அருமையானவர்களே, ஆண்டவர் கொடுக்கிற எல்லா வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். ஸ்நானகன் யோவானை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று நாம் காணுகின்றோம். எதற்காக என்றால் இயேசு கிறிஸ்து வருவதற்கு வழியை செப்பனிடும்படியாக, மக்களை மனம் திரும்ப செய்யும்படியாக இந்த யோவான் ஸ்நானகனை பூமிக்கு அனுப்பினார். அவர் என்ன பிரசங்கம் பண்ணினார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பாதவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. அதுபடினால பழைய பாவத்தை எல்லாம் விட்டுவிட்டு, பழைய அக்கிரம கிரியைகள் எல்லாம் விட்டுவிட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத செய்திகளை எல்லாம் அகற்றிவிட்டு, யார் யார் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள்தான் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். இங்கே எத்தனை பேருக்கு இந்த கூர்மையான மனநிலை இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அருமையானவர்களே, வந்திருக்கிற காலம் ஒரு முக்கியமான கால அளவுக்குள்ளே நான் வந்திருக்கின்றோம். கடைசி நேரத்தில் வந்திருக்கின்றோம். அருமையானவர்களே, வாழ்நாள் முழுதும் பாவரிக்கை செய்கிறதே நோக்கமாயிராமல், பாவம் செய்கிறதே எண்ணமாயிராமல், அதாவது மனதுக்கு ஒரு கட்டுப்பாடு வைக்காமல், அதாவது நாம் கடவுளுடைய பிள்ளை அல்லவா, பாவம் செய்தால் மனம் திரும்பாத பட்சத்தில், இந்த பாவத்தில் மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. அன்று சமயமாக இருந்தால் இன்று எவ்வளவு சமயமா இருக்கும் பாருங்க, ரொம்ப சமயமா இருக்கிறது. அதுபடினால என்ன செய்ய வேண்டும்? நாம் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. இருவரிலே எவன் கடவுளுக்கு தாப்பனுக்கு பிரியமாயிருந்தான்? மூத்தவன். போக மாட்டேன் என்று போனான் அல்லவா, கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்லி கீழ்ப்படிந்தான் அல்லவா. போகிறேன் இயேசு கிறிஸ்துவான் கடவுள், அவரே ஆராதிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு மனம் திரும்பாத பட்சத்தில் தேவனுடைய ராட்சியத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று இறைவாக்கு சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை நான் வாசிக்கின்ற போது, இங்கே யோவான் பிரசங்கம் பண்ணுகின்றார். அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஒரு வகுப்பினர்கள் ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள். ஒரு வகுப்பினர்கள் தங்களுக்கு கேடு உண்டாக முடியாத தேவனுடைய ஆலோசனை கட்டளையை தள்ளி போட்டார்கள். வாசிங்க. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரன் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் என்றால் அவனால் ஞானஸ்நானம் பெறாதபடி தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாவிட்டால் என்ன வருமா? கேடு வரும். தேவனுடைய வார்த்தைக்கு யார் எதிர்த்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன வரும்? கேடு வரும் என்பது நிச்சயமான காரியம். அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை நம்முடைய கையில் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு அருமையான பரிசுத்த வேதாகமத்தை தந்திருக்கின்றார். இந்த வேதாகமத்துக்குள்ள பரலோகத்து போகக்கூடிய வழியை நமக்கு தேவன் காண்பித்திருக்கிறார். அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு கீழ்ப்படியும் போது நாம் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். இந்த யோவான் ஸ்நானனை டைரக்டாக பிதாவாகிய தேவனே அனுப்பினார். அனுப்பி, அதாவது கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவருக்கு பாதைகளை சபை பண்ணுங்கள் என்று இதோ வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. இந்த யோவான் தான் வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் என்று பிரசங்கித்த போது ஒரு வகுப்பினர்கள் கீழ்ப்படிந்தார்கள், ஒரு வகுப்பினர் தங்களுக்கு கேடுண்டாக தேவாலோசனை கீழ்ப்படியாமல் தள்ளி போட்டார்கள். அருமையான கற்ற பிள்ளைகளே, கீழ்ப்படிய வேண்டும். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும். தகப்பனுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். கணவனுக்கு அதாவது மனைவிமார்கள் கீழ்ப்படிய வேண்டும். மொத்தத்தில் எல்லாரும் கடவுளுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறதோ அதை கை கொள்வதுதான் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. கீழ்ப்படுகிறவர்கள் எங்கே போவார்கள்? மேற்படிக்கு போயிடுவாங்க. கீழே உள்ள படிகளை காலை எடுத்து வைத்து 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 பொறுமையோடு முன்னேறுகிறவர்கள் லாஸ்ட் படியை போன உடனே உள்ளே போய்விடுவார்கள்.
என்னுடைய ஆத்மாவில் நான் அடிக்கடி பேசுகிற காரியம் அதுதான். என்று அந்த நாள் வருமோ அன்றுதான் வாயினால சொல்லுவேன், அப்பப்பா முடிஞ்சது என்று சொல்லுவேன். அது வரைக்கும் பயந்து ஒரு படியாக கால் வைக்க வேண்டும். மேலே போக போக தான் ரொம்ப கீழே 1-2 படி அறிய விழுந்து விட்டாலும் ஒன்றும் செய்யாது. மேலே 100 படி ஏறின பிறகு விழுந்தா எப்படி இருக்கும் பாருங்க, ஆளே கிடைக்காது. அதே வண்ணமாக ஆவிக்குரிய ஜீவித்தில் நான் வளர வளர கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். ஒவ்வொரு படிக்கும் கீழ்ப்படிந்து 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 அந்த மேல்படிக்கு செல்ல வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறது. ஹல்லேலூயா. மூத்தவன் மாண்டேன் என்று சொன்னாலும் அவன் மனசாப்பட்டு தகப்பனுடைய சொல்லின்படி திராட்சை தோட்டத்துக்கு சென்று அங்கே வேலை செய்தான். அவனே தகப்பனுக்கு பிரியமானவன், அவனே தகப்பனுக்கு உகந்தவன் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த யோவான் சாணகர் அவரை பார்க்கிறதுக்கே இவளுக்கு அதாவது வனாந்திரத்தில் ஒட்டகம் வேறு உடை தரித்து கொண்டு வெட்டுக்கிளியும் காட்டுதேனையும் சாப்பிட்டு கொண்டு காட்டு மனுஷனை போல அலைந்தார் அல்லவா. அப்படினால் அவருடைய வார்த்தை எவ்வளவு அவர்களுக்கு எடுத்திருக்காது. நல்ல சவாரி போட்டு நல்ல டை கட்டி நல்ல அரசு ஒரு பெரிய தோரணையாக வந்து நின்றால் அவர் என்ன சொல்ல போகிறார், ஆளை பார்த்தார் விசுவாசமா இருக்குது என்று கேட்பாரு. ஒரு மாதிரி இருந்தாலும் ஆள் பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான்னு சொல்லி அவர் சொல்லுகிற வார்த்தை எவ்வளவு அருமையானதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதற்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். இன்று எப்படித்தான் இருக்கின்றது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவருடைய வார்த்தை இன்று நம்மை பார்த்து சொல்லுகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வாங்க தகவலை பார்க்கிறோம். அதாவது கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல் தான் தேவனுக்கு பிரியமானது என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு வகுப்பினர்கள் இந்த யோவான் சாணகருடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்று பரலோகராட்சியத்துக்கு அவகாசிகளாக மாறினார்கள். ஒரு வகுப்பினர்கள் தங்களுக்கு கேடை வருவித்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, ஆண்டவராகிய தேவன் நாம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர வளர நன்மை பெற பெற நமக்கு சொல்லுகிற சில வார்த்தைகள் அது முடியாது போல கஷ்டமாக நமக்கு தோன்றலாம். ஆனால் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த இடத்துல நம்மளை ஒருபோதும் தாழ்த்தி விடவோ அல்லது நம்மை கஷ்டப்படுத்தவோ நமது ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. அவர் நம்மளை உயர்த்த, நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்பிதான் இவைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அவர் சொல்லுகிறது செய்கிறதெல்லாம் எப்படி நன்மைக்கு ஏதுவாகத்தான் அது இருக்கும். ஒன்றும் தீமைக்கு ஏதுவாக இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 100வது வயதில் ஒரு அருமையான பையனை கொடுத்தார். ஹல்லேலூயா. காத்திருந்து தவம் இருந்து அவர் பெற்றுக்கொண்டார். பையன் நல்ல வாட்ட சட்டமாய் வளர்ந்து ஒரு வாலிபனாய் இருக்கிறான். திடீரென்று ஒரு நாள் சொன்னார், அவனை கொண்டு போய் பலி செலுத்து என்று சொன்னார். எந்த பெற்றோருடைய மனமாவது ஏற்றுக்கொள்ளட்டுமா? ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவர் தேவனை பற்றி சரியாக அறிந்தவர். தேவன் அதாவது என்ன செய்வார் என்பது அவருக்கு தெரியும். அதற்கு அவர் விளக்கம் ஒன்று கேட்கிறது இல்லை. பிள்ளை கொடுத்தீர், பிள்ளையை தினமும் முன்னால் வச்சு பார்த்துட்டு தான் இருந்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கிடைத்த பிள்ளை ஏக புதல்வன், நேசகுமாரன் என்று எழுதி நேசிக்கிற ஒரு குமாரனாக அவர் வைத்திருந்தார். அப்படி நேசகுமாரனை பார்த்து சொன்னார், இவனை கொண்டு போய் பலி செலுத்து என்று சொல்லி அவர் அப்படியே செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இவனுடைய சந்ததிகளை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கின்றாரு. ஆரம்படினால என்னுடைய மகனை நான் பலி செலுத்த தயார். பலி செலுத்தி விட்டாலும் அதிலிருந்து அவர் என்னுடைய மகனை எழுப்பி தர முடியும், சந்ததிகளை உருவாக்கி தர முடியும் என்று அவர் நிச்சயமாக நம்பின ஒரு மனுஷனாக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தான் கர்த்தர் சொன்னார், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் மேலே இந்த சம்பவங்கள் நடந்து முடிந்த பிறகு ஆண்டவர் இந்த ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார். ஆதியாகமம் 22:18 ஒருவர் வாசிக்கலாம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா.
மகனை பரிசீலித்து சொன்ன போது சரி என்று சொன்னது மாத்திரமில்லை, அந்த மகனை அழைத்து கொண்டு அங்கே மோரியா மலைக்கு அவர் சென்று விட்டார். ஹல்லேலூயா. 3 நாள் பயணம் சென்று அந்த மலை அடைய வேண்டியதாக இருந்தது. சொப்பனம் கண்டால் ஒரு நாள் எழுப்புதல் இருக்கும், ஒரு நாள் எழுப்புதலுக்கு சிந்திக்க விடாது. அந்த சொப்பனத்தையே நினைத்து 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 அந்த காரியத்திற்கு முற்பட செய்யும். ஒரு ராத்திரி தூங்கி மறுநாள் எழுப்பி பையனை பரிசீலித்த போகிறோம், சிந்தனைகள் ஏற்படும். 3வது நாள் ரொம்ப ஏற்படும். தாயாருக்கு என்ன பதில் சொல்வது? பரிசீலித்து விட்டாலோ வரும் என்று சொல்றோம். ஒன்றும் இல்லை. இடையில சோதனைக்காக பையனும் ஒரு வார்த்தை கேட்டு விட்டான். அப்பா, நம்மிடத்துல பரிசீலித்துவதற்கு எல்லாம் வைத்திருக்கிறீங்க, விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, பலி மிருகத்தை கொல்வதற்கு கத்தியும் இருக்கிறது, பலிமிருகம் இங்கே என்று கேட்கிறார். அல்லேலூயா. நீ சொல்லுக்கெல்லாம் கீழ்ப்படிந்த மனிதன். அல்லேலூயா. சொல்லுக்கெல்லாம் எப்பொழுது கீழ்ப்படுகிறது? நமக்கு ஏற்றதாக இருந்தால் கீழ்ப்படிய செய்யும், நமக்கு ஏற்றதாக இல்லாவிட்டால் அது கீழ்ப்படியும் மனநிலை நமக்கு வருகிறது இல்லை. அப்படித்தான் இப்பொழுது நடக்கிற சம்பவங்களெல்லாம் அதுதான். கீழ்ப்படியாமல் போகிற காரணங்கள்லாம் அதுதான். நாம் இதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் என்ன சொன்னார்? தேவபர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். மகனே, நீ ஒன்று கவலைப்படாது. ஹல்லேலூயா. அங்கே மலையில் ஏறியாகி விட்டது. இன்னொரு சொன்ன ஜெபம் பண்ணி பார்ப்போமா என்று பார்க்கவில்லை. இன்னொருக்கா கேட்டு பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமா, ஏன்னா அடுத்த சத்தம் வருதா பார்ப்போம். பாருங்க, கர்த்தர் சொன்னது கீழ்ப்படி. இல்லையா? விறகு அடுக்கினார் பலிபீடத்தில், பையனை தூக்கி மல்லாக்க கிடத்தினார். பையனும் அப்படிப்பட்ட கீழ்ப்படியுள்ள பையனும் இருந்திருக்கிறார். இல்லைன்னா ஒரு வாலிபன், ஒரு வயதாளி, அவன் தட்டி விட்டு ஓடிவிட முடியும் இல்லை. அந்த மகனுக்கு போதனை கொடுத்திருக்கிறார். நீ எப்படி நாங்கள் பெற்றுக்கொண்டோம், அடுத்து என்ன நடக்கும் என்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்திருந்தார். அப்படி அந்த பலி கட்டைகளுக்கு மேலே இவரை கிடத்தி விட்டு கத்தியை ஓங்கினார். ஒரு செகண்டில் களத்தில் விழுந்துவிடும். தான் சத்தம் கேட்டு, ஹல்லேலூயா, இப்பொழுது எனக்கு பயப்படுகிறவன் என்று இதனால் அறிகிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அருமையான கற்ற பிள்ளைகளே, மறுபடியும் இந்த ஆதியாகமம் 22:18 வாசிப்போம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று யாக்கோபை ஈசாக்கை கூட்டிக் கொண்டு போ என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிற சந்ததிகள் அந்த சந்ததிகள் தான். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன உண்டாகிறது? நாம் கீழ்ப்படிதல் வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது என்ன? கீழ்ப்படிதல். வேறு சர்வாங்க பலிகளோ மற்றும் பலிகளோ அது ஆண்டவர் விரும்புகிறதில்லை, அது அவருக்கு விருப்பம் இல்லை. அவருடைய விருப்பம் என்றால் கீழ்ப்படிதல் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கினிடத்தில் சொல்லுகின்றார், நீ உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இங்கே விதை உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் என்னத்துக்கெல்லாம் கீழ்ப்படிந்தாராம்? கட்டளைகள், பிரமாணங்கள், நியமங்கள், வேற என்ன, விதிகள் எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்தார். ஆனபடினால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு தகப்பன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று இறைவாக்கு சொல்லிட்டு அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சம்பாதித்து வைக்கக்கூடிய சம்பாத்தியம் என்ன? இதைத்தான் சம்பாதித்து வைக்கணும். கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக அப்படி இப்படியும் பணங்களையும் பொருள்களையும் சொத்துக்களையும் சேர்த்து வைத்து விட்டு போய்விடுகின்றார்கள். அப்படி எத்தனையோ குடும்பங்களை நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. நாங்கள் வள்ளியூரில் இருந்த காலத்தில் அப்படி எத்தனையோ பேரை பற்றி அறிவோம்.
கடைசியில் பிள்ளைகள் கடைசியில் ஏசம் எடுத்து பிச்சை எடுத்து பிழைக்கக்கூடிய பிச்சை எடுக்கவும் தெரியாது, அப்படிப்பட்ட நிலையில் ஆக்கி விட்டார்கள். ஆனால் அவர்கள் குதிரையில் தான் போவார்கள். அவ்வளவு பயங்கரமான கொடி கட்டி ஆண்டவர்கள். எங்களுடைய வயல் தோட்டத்து பக்கத்தில் அவர்களுக்கு ஒரு இடம் இருந்தது. அந்த பாண்டியன் என்று அவர்களை பற்றி சொல்வார்கள், ராஜா பாண்டியன். குதிரையில் தான் அவர்கள் குதிரையை அவுத்து விடுவார்கள். யார் வயலில் மேய்ந்தாலும் ஒன்றும் செய்யக்கூடாது, செய்தால் ஆபத்து. அவ்வளவு ஒரு பெரிய அதிகாரம் உடையவர்களாக இருந்தார்கள். அவருடைய தொழில் என்ன என்றால் வட்டிக்கு கொடுப்பதும் பிறருடைய சொத்துக்களை அபகரிக்கிறதும் அவர்களுடைய சுவாபமாக இருந்தது. அப்போ எங்கள் தோட்டத்து பக்கத்தில் அவர்களுடைய தோட்டம் இருந்தது. கிணறுலாம் உண்டு, நல்ல இடம். யாருக்கா பாட்டத்துக்கு அடைத்து கொடுத்தால் ஒருவர் அதில் விவசாயம் பண்ண பார்த்தால் மாடு செத்து போகும், அதெல்லாம் அவனுடைய கண்ணு போயிடும், அதெல்லாம் பிள்ளை இறந்து போகும், ஏதாவது ஒன்று ஆகும். என்னன்னு தெரியாது. தெரிந்தவர்கள் சொன்னார்கள் அங்கே போகாதுங்க, அது சாபத்திடாது. ஒரு கணவன் மனைவியும் அவரிடத்தில் போய் கஷ்டத்தின் நிமித்தம் கொஞ்சம் போல வட்டிக்கு காசு வாங்கினார்கள். பேக்ரவுண்டை நாள் கட்டு வைத்துக் கொண்டார். உங்களுக்கு ஏதாவது இருக்குது, ஒரு பெரிய தோட்டம் இருக்குது. சரி, அப்போ இந்த வாங்கின காசு ஒரு 200 300 இருக்கும், இவ்வளவுதான். இதை வாங்கியிருந்தாரு. அப்போ வட்டி கொண்டு கொடுக்க போகும்போது இல்லடா பரவாயில்ல, இதுதான் கஷ்டப்படுற வைத்துக் கொள்ள, பின்னால கொடு, பின்னால கொடு சொல்லி வட்டியும் முதலையும் சேர்த்து எழுதி வைத்து விட்டு ஒரு நாள் கூப்பிட்டு, நீ என்ன பணம் கொடுக்கலையே, என்ன பணம் கொடுக்கல? அப்ப ஐயா அப்படி சொல்லிட்டீங்க. ஆமா, இப்போ நான் கேட்கிறேன், அதாவது வட்டியும் முதலுமாக இவ்வளவு வந்திருக்கிறது, இத்தனை ரூபாய் ஆயிருக்கிறது என்ன சொல்லுகிறாய்? இப்பொழுதே பதில் சொல்லிவிட்டு போ, உனக்கு ஏதாவது இருந்தால் எழுதி போட்டு விட்டு போ. அப்படியே 2 பேரும் மூச்சு எடுத்து போனார்கள். சாதாரண 200 300 காசு இப்படி இத்தனை 1000 ரூபாய் வந்து நிற்குது, எப்படி கொடுக்கிறது? ஒரு வழியில் இப்படி பதில் சொல்லிவிட்டு தான் போக வேண்டும் என்ற நிலையில் அங்கே அவங்க ஆட்களை அடிக்கிறதுக்கெல்லாம் அங்கே வைத்திருப்பாங்க. சவுக்குகள்லாம் சாட்டைகள்லாம் உண்டு, அந்த மாதிரி அதுக்குரிய அடியாட்களை வைத்திருக்கிறாங்க, எல்லாமே அங்கே உண்டு. அந்த பிரகாரம் சமாஜம் பெரிய வீடுகள்லாம் போட்டு வள்ளியூரில் அவளை கண்ட பயப்படாதவங்க கிடையாது, பேரை கண்ட அப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்கள். இப்போ ஒரு வழி இல்லை. அப்போ தோட்டத்தை எழுதி கொடுத்துட்டு, சரி கையெழுத்து போடு, சரி போய். அப்படிப்பட்ட தோட்டம் அது. அதில் யார் போய் விவசாயம் பண்ணினாலும் அவர்களை அது விடுகிறது இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் ஆனார்கள். கடைசியில் அவர்கள் கண்திரியாக போய் படுக்கையில் இடந்து கவனிப்பார் இல்லாமல் தேடுவாரற்று போய் உலகத்தை விட்டு போனதாக நான் இங்கே வந்த பிறகு கேள்விப்பட்டேன். இல்லையா? ஆபிரகாமுடைய சொல்லுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தபடியார் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். தகப்பன நிமித்தமாக, ஒரு தகப்பனுடைய நற்காரியத்தின் மூலமாக, உன்னுடைய தகப்பன் எனக்கு பயந்து நடந்தபடியினார், எனக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடியினார், அவருடைய சந்ததியாக உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று ஈசாக்கினிடத்தில் கர்த்தர் சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் எல்லாரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு பிற்சந்ததிகளுக்கு அப்படி நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர்களையும் இந்த கீழ்ப்படிதலுக்குள்ளாக நடத்தி, சின்ன வயதாக இருக்கும் போதே, வாலிப வயதாக இருக்கும் போது பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் அவர்களை சம்பவிக்க விடாதபடி, என்றால் சம்பவித்தால் பின்னுடைய மோசமாக இருக்கும். அதுபடினால் இப்பவே அவர்களுக்கு புத்திமதி சொல்லி, மகனே மகளே இப்படித்தான் நடக்க வேண்டும், இல்லாவிட்டால் பின்னால் அவருடைய வாழ்க்கை சீர்கட்ட சீரழிந்து போய்விடும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் ராத்திரி ஒரு குடும்பத்தில் 4-5 நாள் சாப்பாடே இல்லை. ஒன்றுக்கு வழியில் பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. தகப்பனுக்கு வேலை இல்லை. அப்போ அவர் பார்த்தார், ஒரு நாள் நல்ல நிலவழிச்சோம், அவருக்கு ஒரு எண்ணம் உண்டு, பக்கத்து தோப்பில் போய் கொஞ்சம் தேங்காய் விட்டுட்டு வந்து அதையாவது வெட்டி பிள்ளைகளுக்கு கொடுப்போம், கடவுளுக்கு தான் தெரியுமே என்னுடைய பிள்ளைகளை பட்டினி அடக்கிறவருக்கு தெரியுமில்லவா என்று சொல்லிவிட்டு சாக்கை எடுத்தார், ஒரு அருவாளை எடுத்தார். எடுத்து மூத்த பையனை கூப்பிட்டு வாடா வெளியே போயிட்டு வர. அந்த அம்மா கேட்டாங்க, எங்கே போறீங்க ராத்திரி? அவளை கர்த்தருக்கு ரொம்ப பயப்படுற குடும்பம். இல்லை, என்ன வெளியே போயிட்டு வாங்க. போய் மரத்து மூட்டில் நின்றுட்டு மகன்கிட்ட சொன்னார், நான் மரத்தில் ஏறினேன்டா, யாராவது வந்த உடனே சத்தம் கொடுத்துரு, நான் இறங்கிடுறேன் அப்படின்னு. இல்லையா? அவருக்கு தேவ பயம் உள்ளத்தில் இருந்தது. சூழல் நிமித்தம் அது இழுக்கிறது. எப்படி மரத்தில் ஏறினார், மேலே ஏறிட்டார். இந்த பையன் மேலே பார்த்து இருந்திருக்கிறான். முழு பௌர்ணமி நிலவு, அதுக்குள்ள ஒரு ஆள் இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது.
அதுக்குள்ள ஒரு ஆள் இருக்கிற மாதிரி அப்பா ஒரு ஆள் பாருங்க, உடனே படப்பட நிற்கிறார். கீழே இறங்கிட்டார். மகனிடத்தில் கேட்டார், எங்கடா? பாருங்க, அவர் அந்த இடத்துல இருந்தே மனங்க சொன்னார். பட்டினியாக இருந்து செத்து விட்டாலும் பரவாயில்லை, நான் களவு செய்ய மாட்டேன் என்று வீட்டுக்கு சென்றார். மறுநாள் அவருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்தது. பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டார். அருமையான கற்றுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல போதனைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். சூழல் நிமித்தமாக தவறுகள் ஏற்பட இருந்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவைகளை கற்றுக் கொடுப்போம். பாப்பா அதை செய்யக்கூடாது நம்முடைய பிள்ளைகள் நமக்கும் சொல்லித் தரும்படியாக நம்முடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டும். யாரும் வருத்தப்படக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பற்றி ஊழியக்காரர்களிடத்தில், மூத்த விசுவாசிகளிடத்தில் சொல்லி வைக்க வேண்டிய, பிள்ளை தவறு வைத்தால் உடனே கண்டியுங்கள், அது உடனே எனக்கு அறிவிங்க. ஐயா, இது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய பிள்ளைகள். அப்படினால என்னுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு பிள்ளைகளாய் வளர்ந்து, கடவுளுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் வளர்ந்து, அவள் தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வளர்ந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி, அதாவது நீங்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு போதனை கொடுங்க என்று சொல்லணும். இல்லையா, பிள்ளையை பற்றி இப்படி சொல்லிவிட்டார்களே என்கிறவர்கள் பிள்ளைகளை கெடுக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பெரியவருடைய பையன் ஊர்ல போய் ஒரு பையனை நன்றாக அடித்து போட்டு விட்டு விட்டு வந்து வளர்ந்து வேண்டாம். அப்பா ஊழியக்காரர், பெரிய ஆள். பின்னாலே பெற்றோர்கள் விரட்டி கொண்டு வந்தார்கள். அவன் ஓடி போய் வீட்டுக்குள்ளே நுழைந்து வேண்டாம். தகப்பனார் வெளியே வந்தார். என்ன என்று கேட்டார். உங்களுடைய மகன் இன்னும் தவறு செய்து விட்டு வீட்டுக்குள்ளே ஓடி வருகிறான் என்று சொன்னபோது தகப்பனார் என்ன பண்ணினார்? என் பிள்ளைய பற்றியே சொன்னீங்க அப்படி கேட்டாரா? கேட்கல. சரியான ஊழியக்காரர். உள்ளே போனார். அவனை பிடித்தார். பிடித்து கொண்டு போய் அவனை கையில கொடுத்தார். அவன் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கொள்ளுங்க. அவன் இந்த தவறை செய்தபடியினால் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்களே அவனை தண்டித்துக் கொள்ளுங்கள். இதை பார்த்து அவர்கள் கையெடுத்து கும்பிட்டு விட்டு மன்னித்து கேட்டு போய்விட்டார்கள். அன்றிலிருந்து அந்த பையனும் திருந்தி விட்டான். திருச்சபையினுடைய பிள்ளைகளே, நான் பரலோகத்துக்கு போகக்கூடிய கூட்டம் இது. வெறுமனே வெள்ளத்துணை கட்டி கொண்டு ஞாயிற்றுக்கிழமை தோறும் என்னமோ பண்ணிட்டு போறதுக்கு எல்லாம் நாம கூடுகிறது. எதற்காக? மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குது. அதற்கு கீழ்ப்படிந்தவர்கள் எருசலேம் நகரத்தார், யூதேயா தேசத்தார், யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார், அந்த ஏரியாவில் அத்தனை பேர்களும் அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்து எங்களுக்கு தேவனுடைய பரலோகராட்சியம் வேணும், பரலோகராட்சியம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். கேட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு என்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு அவர்கள் ஆயத்தமானவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு. அல்லேலூயா. ஆறுபடியால் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் எல்லாரும் அந்த ஸ்டேஜுக்கு ஆகிக்கொண்டிருக்கின்றோம். அந்த ஸ்டேஜில் தொடர்ந்து நாம் வளர வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விரும்புகின்றார். கர்த்தருடைய நாளிலே, அதாவது நான் அந்த 10 கன்னிகளை பற்றி படிக்கும் போதெல்லாம் என்னுடைய உள்ளத்தில் பெரிய பயம் ஏற்படும். அவர்களும் பரலோகத்து போக ஆயத்தமாயிருந்த கன்னிகளோடு தான் படுத்திருந்தார்கள். நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்டது. கேட்டவுடனே 10 பேர் எழுப்பினார்கள். 10 பேர் 5 பேர் ரெடியாக வைத்துக் கொண்டு உறங்கினார்கள். அவருடைய தீவட்டி மாத்திரமல்ல, எண்ணெயும் அவர்களோட ஆயத்தமாக இருந்தது. 5 பேருக்கு எண்ணெய் இல்லை, இருந்தது ஆயத்தமான கன்னிகளோடு தான். ஆனால் மணவாளன் வருகிற அந்த கடைசி நேரத்தில் அவர்கள் கைவிடப்பட்டு விட்டார்களே. அதுதான் இருக்கிறது புதிய எருசலேமிலே. புதிய எருசலேம் நாம் இருந்தாலும் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். எண்ணெய் இல்லாமல் வெறும் தீவட்டி வைத்துக் கொண்டிருந்து மணவாளன் இயேசு வருகிறார் என்கிற சத்தம் கேட்ட உடனே தடாபடால எழுப்பி ஆயத்தம் இல்லையே, கைவிடப்பட்டு விடுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நோக்கம் பெரிய கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இந்த லோகத்தில் பேர் வாங்கிட்டு இருப்பதற்கு அல்ல. நம்முடைய நோக்கம் கொஞ்சம் பேர் இருந்தாலும் கர்த்தருடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அவருடைய தகப்பன் என்னுடைய சொல்லுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தபடினா நான் உன் சந்ததிகளே இவனமாய் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். நம்முடைய பிள்ளைகளுக்கு சம்பாதித்து வைக்கிற சொத்து என்ன? பேங்க் பேலன்ஸ் என்ன?
தேவனுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்பது. அல்லேலூயா. எந்த வகையிலே நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது? அப்படி நாம் நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய சந்ததிகளுக்கு ஏராளமாய் சம்பாதித்து வைக்கிறோம் என்று அதனுடைய பொருளாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகளை நாம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக நாம் இன்னொன்றை பார்க்கின்றோம். நாம் பெற்றுக்கொண்டு அறிந்து கொண்டிருக்கிற தெய்வீக அறிவை, நான் பெற்றிருக்கிறது தெய்வீக ரட்சிப்பை பிறருக்கு சொல்லணும். அல்லேலூயா. அது தேவனுக்கு பிரியமானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பிதாவாகிய தேவன் சொல்லும் போது அவர் இவனமாக சொல்கிறார். இரண்டாவது சம்பவம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நான் தெரிந்து கொண்ட என் தாசன், நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய ஆத்துமாவுக்கு பிரியமான என்னுடைய தாசன், என்னுடைய நேசன். ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், என்னுடைய ஆவியை அவர் மேல் அமரச் செய்வேன். புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார், வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், குரலிடவும் மாட்டார். புறஜாதிகளுக்கு அவர் நீதி நியாயங்களை அறிவிப்பார். ஹல்லேலூயா. இதோ எனக்கு பிரியமான நேசன், என்னுடைய தாசன், எனக்கு பிரியமான நேசன், எனக்கு பிரியமானவன். அவன் புறஜாதிகளுக்கு, தேவனை அறியாதவர்களுக்கு என்னுடைய நியாயத்தை எடுத்துரைப்பான் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பெற்றிருக்கிற இந்த அனுபவத்தை நிச்சயமாக பிறருக்கு சொல்லியே ஆக வேண்டுமா? சொல்லாமல் இருந்தால் நம்மிடத்தில் அது கேள்வி கேட்கப்படும். கர்த்தர் கேட்பார். ஆனபடினால நான் ரட்சிக்கப்பட்டாகிவிட்டு நான் பரலோகத்துக்கு போய்விடுவேன் என்ற இந்த நிலை மாத்திரமல்ல, அறியாதவர்கள், தெரியாதவர்கள், கடவுளை பற்றி தெரியாதவர்கள், கடவுளை பற்றி தெரியாத எத்தனை மக்கள், கோடி மக்கள் இருக்கிறார்கள். கடவுளை ஆராதிக்கிறவர்களும் இருக்கிறார்கள் என்று நாம் காணுகிறோம். அன்றைக்கு ஒரு ஆள் சொன்னார், இங்க வந்திருந்தவர், இந்த பைபிள் எல்லாம் படிக்காதவங்க எழுதியிருக்காங்கப்பா, படிக்காதவங்களை கொண்டெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். ஆடு மேய்க்கிறோம், மாடு மேய்க்கிறோம், விவசாயம் பண்ணுகிறோம், இவங்களை கொண்டு எழுதி வைத்திருக்கிறது. இவங்க பெரிய பட்டதாரி ஆகிட்டார்கள் அல்லவா? இவர் பெரிய பட்டதாரி, அறிவாளி, ஞானியாகி வானத்தையே கடந்து போய்விட்டார். ஆனபடினால இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பைபிளை படிக்காதவன் எழுதியிருக்கிறான், ஆனால் நிறைய தப்பு இருக்கு. அப்படி பரிசுத்தானவர் எழுதல. பரிசுத்தாவியானவர் பரிசுத்த மனிதர்களை கொண்டு ஏவி எழுதப்பட்ட வாக்கியங்கள் என்று தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை குறித்து சொல்லி இருக்கிறது என்று நாம் காணுகின்றோம். இப்படிப்பட்ட அறிவற்ற மனிதர்கள் வாழ்கின்ற பூமியில இயேசு தேவன் என்று நாம் அறிவிக்க வேண்டும். அவர் ரட்சகர், அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு பரலோகம் உண்டு என்று நாம் சொல்ல வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது கர்த்தருடைய பார்வையில் மிகவும் அழகாக இருக்கிறது என்று ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது இவ்வளமாக நாம் வாசிக்கிறோம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துகிற உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று, ரட்சிப்பை பிரசித்தம் பண்ணி தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு அறிவிக்கிற சுவிசேஷகருடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஹல்லேலூயா, அழகாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சமாதானத்தை உரிய நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு அறிவிக்கிறவருடைய பாதை எப்படி இருக்கா? அழகா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானது என்ன? கர்த்தருக்கு சந்தோஷம் அழகும் என்ன? இதுதான். ஹல்லேலூயா. காணுகிறவர்கள் கேட்பவர்களுக்கெல்லாம் இயேசு சொல்ல வேண்டும். அடி உதை கிடைத்தாலும் காலங்கள் வரும்போது அது நடக்கும். ஆனால் நாம் அதை செய்ய வேண்டும். அதை நாம் பிறருக்கு இந்த ரட்சிப்பை, இந்த நீதி நியாயங்களை, இயேசுவை பற்றிய காரியத்தை நாம் எடுத்து அறிவிக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. அது மலைகளின் மேல், சபைக்குள்ள, தேவனுடைய சன்னிதானத்தில் அது மிகவும் அழகானவைகளாக இருக்கிறது என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் இளைப்படைந்தவராய் ஒரு கிணற்றின் அருகாமையில் போய் உட்கார்ந்திருந்தார். அந்த கிணற்றின் அருகாமையில் உட்கார்ந்தார். சீடர்கள் எல்லாம் அவருக்கு ஆகாரம் வாங்க ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அந்த நேரத்திலே ஒரு ஸ்திரீ தண்ணீர் எடுக்க வந்தாள், சமாரியா தேசத்தில் இருந்து. அவளிடத்தில் ஆண்டவர் தண்ணீர் கேட்டார். அவளை மனம் திரும்ப அல்லவா?
அந்த சமாரியா தேசத்தில் உள்ள மக்களுக்கு தன்னை காண்பிக்க அல்லவா ஆண்டவர் அங்கே இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார், எதை செய்கிறாரோ எல்லா ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கும். இந்த ஸ்திரீனிடத்தில் தண்ணீர் கேட்டார். யூதர்கள் சமாரியரிடத்தில் ஒன்று வாங்கி சாப்பிட மாட்டார்கள், ஐக்கியம் வைக்க மாட்டார்கள். யூதர்கள் உயர்ந்த குலம். இவரை யூதர் என்று அறிந்திருந்தபடியினால், நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தண்ணீர் கேட்கலாமா என்று கேட்டார். ஆண்டவர் சொன்னார், நான் ஒரு தண்ணீர் வைத்திருக்கிறேன். நான் கொடுக்கிற தண்ணீர் குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் உண்டாகாது. கேள்விப்பட்ட உடனே, ஆண்டவரே அந்த தண்ணி எனக்கு தாரும், நான் இந்த கிணத்துல தண்ணீர் மொள்ளாமலும் இங்கே வராமலும் இருக்க எனக்கு செய்யும். ஆண்டவர் அவருடைய குறை உணர்த்தினார். அல்லேலூயா. அது நித்திய ஜீவனுக்கு போகும். அந்த சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தன்னுடைய வாழ்க்கையை ஒத்துக்கொள்ள வேண்டும். புருஷனை அழைத்து கொண்டு வா, இந்த தண்ணீர் உனக்கு வேண்டுமா, புருஷனை அழைத்து கொண்டு வா என்று சொன்னார். இல்லையா? புருஷன் இல்லை என்றால், இல்லை உனக்கு 5 பேர் இருந்தார்கள், இப்போ இல்லை. அவளுக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆயிட்டு. இல்லையா? நான் இன்றுதான் இவரை பார்க்கிறேன். இவர் யார் என்றே தெரியாது. இது ஒரு வழிப்போக்கன். இவர் என்னுடைய ஹிஸ்டரி எல்லாம் சொல்லிவிட்டாரு என்று திகைத்தாள். ஊருக்குள்ளே ஓடினார். அங்கே ஒருவர் வந்திருக்கிறார், ஒரு மேசியாதானோ, வந்து பாருங்கள், என்னுடைய வாழ்க்கை வரலாறு முழுவதையும் சொல்லிவிட்டார் என்று சொன்னார். ஊராரெல்லாம் திரண்டு வந்தார்கள். வந்து அவரை பார்த்தவரெல்லாம் மீட்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. நாமும் சொல்லணும். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர்கள், அதாவது பிரஜாதிகளுக்கு தேவனுடைய நீதி நியாயங்களை எடுத்து உரைப்பார்கள், இயேசுவை பற்றி சொல்லுவார்கள், சொல்லி கொடுப்பார்கள். அடுத்து மனிதனுடைய முடிவுக்கு பிறகு போய் சேருவது எங்கே என்பதெல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாம் அறிந்திருக்கிறவைகளை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். அது தேவனுக்கு பிரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் யார் அறிவிக்கிறார்களோ அவர்கள் மேல் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவருக்கு அது பெரிய சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த சமாரியா ஸ்திரீ அதை அவள் செய்தாள். இயேசுவை பற்றி ஒரு 5 நிமிடத்தில் அறிந்து கொண்டாள். என்னுடைய வாழ்க்கை வரலாறு ஒருவர் சொல்வாரானால் அது மனிதன் அல்ல, அவர் மேசியா, அவர் இயேசு கிறிஸ்து, வரப்போகிற மேசியா இவர்தான். தானோ வந்து பாருங்கள், நான் அதை புரிந்து கொண்டேன், நீங்களும் வந்து பாருங்கள் என்று சொன்னால் என்று நாம் காணுகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் பார்த்து கேட்பார் ஆண்டவர், நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், நாம் பரலோகத்துக்கு போவதற்கு ரெடியாகி கொண்டிருக்கின்றோம். நமக்குள்ளே தேவ கிருபையை தேவன் தந்திருக்கின்றார். நமக்குள்ளே நாம் அவைகளை வைத்துக் கொள்ளாதபடி பிறருக்கும் அதை சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளுங்கள், கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுங்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். அது மேல் விழுந்த கடமை என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிறருக்கு, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு, நம்மோடு பழகுகிறவர்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொல்லுவோம். மனித வாழ்க்கை இன்று இரவு தூங்க போகிறோம், நாளைக்கு இருப்போமோ இல்லை என்று நமக்கு தெரியாது. நான் பார்த்த எத்தனையோ சம்பவங்கள் உலகத்தில் பார்த்தாகிவிட்டது அல்லவா? எத்தனை சம்பவங்களை பார்த்தாகிவிட்டது. இன்று இருப்பது உண்மை, அடுத்து என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. மனித வாழ்க்கை ஒன்றும் இல்லை, பூஜ்ஜியமான ஒரு வாழ்க்கை இது. அவர் பெரிய ஆளாயிட்டார், வசதியாயிட்டார், யார் கொண்டு போறா? ஒன்றும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம், இன்னும் கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிந்து கொண்டே இருக்க வேண்டும். சுவாமி லாஸ்ட் வரைக்கும், மரணம் வரைக்கும் கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தார். அவர் எதற்காக அதை எழுதி வைத்து ஏன் அப்படி நடந்தார்? நீங்களும் இந்த பிரகாரம் நடந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக சுவாமி வழிகாட்டியாக அவர் நமக்காக வந்தார் என்று நாம் காணுகின்றோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. ஆனபடியால கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு எல்லாற்றையும் கீழ்ப்படுகிறோமா? குடும்ப வாழ்க்கை அப்படி உண்டா? நம்முடைய சபை மக்களுடைய ஐக்கியத்துக்குள்ள அப்படி உண்டா?
எல்லாவற்றையும் கவனித்து பாருங்கள். எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும். நமக்குள்ள ஏற்ற தாழ்வுகள், முறுமுறுப்புகள் உண்டா என்று நாம் பார்க்க வேண்டும். கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் மகிமையான இடத்தை வைத்திருக்கிறார். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருகிற பரிசுத்த ஆவியானவரை ஆமென் என்று ஆமோதிக்கின்றார். ஆமென், ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுகின்றது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்வேன். 2 வருடம் நீங்கள் தேவ ஐக்கியம் இல்லாமல், சபை ஐக்கியம் இல்லாமல் வெளி இடங்களுக்கு போய்விட்டீங்கன்னு வைங்க. வரும்போது சொன்ன, ஐயா இப்படி அங்கே ஆராதனையும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் ஆனபடினால நான் பழைய ஆள் ஆயிட்டேன் என்று சொல்லுகிறோமா? இல்லை. நான் சபை ஐக்கியம் இல்லாவிட்டாலும் ஆவியில் ஒருமைப்பாட்டில் தான் நான் இருந்தேன். இங்கே ஆராதனை நடக்கும் போது நான் அங்கே கர்த்தரை தியானித்து, யோவான் பக்தனாக யோவானுக்கு எந்த ஆராதனை இருந்தது? பத்மதீவில் இருந்தார். பத்மதீவில் நாடு கடத்தி வைத்திருந்தது. அவரை மிருகங்களை பற்றிய பயம், கொசுக்கடி, பட்னி, பசி, பல விதமான சூழ்நிலையிலேயும் கர்த்தருடைய நாள் வந்தவுடன் என்ன ஆயிட்டார்? ஆவிக்குள்ளாயிட்டார். இது கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள் என்ற அந்த உணர்வு அவருக்கு இருந்தது. ஐயோ, நான் இயேசு நிமித்தமாக, அவரை அறிவித்த நிமித்தமாக இங்கே கொண்டு நாடு கடத்தி விட்டார்களே. இன்று கர்த்தருடைய நாள். இந்த நாள் கர்த்தருடைய நாள். புசித்தேனோ குடிக்கேனோ இல்லையோ, இருக்கிறேனோ ராத்திரி தூங்கினேனோ தூங்கவில்லையோ, படுக்கிறதுக்கு பாய் இருந்தோ இல்லையோ, புல்மத்தையில் அந்த மணல தான் படுத்து கிடக்கிறது. கர்த்தருடைய நாள் வந்த உடனே கர்த்தருடைய நாள் வந்த உடனே என்ன ஆயிட்டார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நிலைமை அப்படி இருக்கட்டும். சில நாள், சில வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் சபைக்கு இல்லாமல் இருக்கலாம். நமக்கு அவள்விட சில சூழ்நிலைகள் இருக்கலாம். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது. ஏசாயா 48 அதிகாரம் 14 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா 48 வசனம் 14. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலே அவருக்கு சுத்தமானதை செய்வான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவன் எங்கே பாபிலோன் பாவம் நிறைந்த அந்த பகுதியிலே அவன் வாழ்ந்தாலும் அவன் என்ன செய்வான்? கர்த்தருக்கு பிரியமானதை தான் செய்வான். ஹல்லேலூயா. அதுபடியால் இதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். அதாவது பரிசுத்தமான கூட்டத்தோடு இருந்தால் மட்டும்தான் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று எண்ணுகிறது அல்ல. நாம் எந்த சூழலில் இருந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியும் என்றால் நம்முடைய எண்ணம் தானே முக்கியம். நாம் தேவனுடைய பிள்ளைகள், பரலோகம் செல்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆனபடினால எந்த சூழலை மத்தியிலேயும் நாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து ஒரு சகதிக்குள்ள போடுங்க, தூக்கி போடுங்க உள்ள. அது உடனே குதித்து சாடி உடம்பு ஒரு அசைப்பு, ஒரு உடம்பு ஒரு ஆட்டி எல்லாவற்றையும் துடைத்து போட்டு விட்டு எங்கேயா போய் உரசி எடுத்து விட்டு தான் நிம்மதியாக இருக்கும். ஒரு பன்றியை பிடித்து சகதிகளை போடுங்க, சுகமா உள்ள படுத்துக்கணும், சுகமா படுத்துக்கொள்ளும். அதுக்கு ரொம்ப இன்பமா இருக்கும். அந்த வாடையும் அந்த இதுவும் சூழலையும் அதற்கு ஏற்றதாக இருக்கும். அப்படித்தான் இன்று உலகம் இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை ஆலயம்தான், ஆராதனை தான், ஆனால் வாழ்க்கை முழுவதும் சகதிக்குள்ளே இருக்கக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு நான் அதை சொல்லிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்கள் பிறருக்கு தாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தையும் இயேசு சுவாமியை பற்றியும் நீதி நியாயங்களை பற்றியும் சொல்லிக் கொடுப்பார்கள்.
என்று இறைவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவரை துதிக்கிறேன். அது கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகளை கேளுங்கள். இங்கே உங்களுக்கு பலருக்கு இது பிரயோஜனமாக இருக்கலாம் இந்த வார்த்தை, ஆனால் வெளியே அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கிறது. அதுபடினால் இந்த வார்த்தை இன்று இங்கே அறிவிக்கப்படுகிறது. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை இன்டர்நெட்ல கேட்கின்ற பலர் சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம், இதுவரைக்கும் எங்களுக்கு இப்படி கிடைக்கவில்லை என்று ஆந்திர பிரதேசத்திலும் தமிழ்நாட்டிலும் பலர் சபையோடு இணைந்திருக்கிறதாக அங்கிருந்து செய்தி எங்களுக்கு கிடைக்கிறது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியவான் எவனும் சத்தியவான் தான் சத்தம் கேட்பார்கள். அறிவித்தாலும் எல்லாருக்கும் சத்தம் கேட்காது. எங்கேயோ சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள், மணியை பார்ப்பார்கள், எப்ப முடியும் போலான்னு இருப்பார்கள். ஆனால் அந்த சத்தியவான் இருக்கிறார்கள் அல்லவா, அவள் அதை தேனை போல ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு அது கேட்கும், அவர்கள் செவி கொடுப்பார்கள். அவளுக்கு அந்த விருத்த சேதனம் உள்ள செவி இருக்கிறபடினால அவள் அதை கூர்ந்து கவனித்து கேட்பார்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடினால அந்த முசோலினி சொன்னது போல நம்மிடத்திலும் பக்கத்து வீட்டுக்காரர்களோ யாரோ நமக்கு முந்தி அவர்கள் போய்விட்டால் அவள் அப்படி கேட்பதற்கு நாம் காரணமாக இருந்து விடக்கூடாது. அவர்கள் சண்டைக்காரர்களா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பேச்சோடு பேச்சாக அவர்களுக்கு நாம் இந்த நீதி நியாயங்களை, இந்த இறைவனுடைய நாம் பெற்றிருக்கிற அறிவை, மெய் அறிவை அவர்களுக்கு புகட்ட வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். ஊட்டி நாம் அவர்களை ஆதாயம் பண்ணி எங்கே கொண்டு போறோமோ, ஆதாயம் தேடுகிறோமோ? இல்லை, அவர்களை காப்பாற்றுவதற்காக, அவர்களும் அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக, அந்த நரகத்துக்கு அவர்கள் போய்விடக் கூடாது என்பதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறது. இது கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்தவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை, அறிந்து கொண்ட தெய்வீக அறிவை பிறருக்கு எடுத்து சொல்ல தயங்கக்கூடாது. அவைகளை நான் பிறருக்கு சொல்ல வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற சிலாக்கியம் என்ன என்று 2-3 வசனங்களை நாம் பார்க்கலாம். தேவனுக்கு பிரியமாக இருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற மேன்மை என்ன? நீதிமொழிகள் 3வது 16ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்களும் அவனோடு சமாதானமாக, எவ்வளவு பெரிய பகையாளியா இருந்தாலும் அவனோடு சிநேகமாவார்கள், சமாதானமாவார்கள். அல்லேலூயா. ஒன்றும் செய்ய வேண்டாம், இவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்து கொண்டே இருந்தால் போதும். அவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்து, அதாவது கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தால் கர்த்தருக்கு பிரியமான ஜெபத்தை அவர் கேட்கிறார். அதுபடினால அதாவது கர்த்தருக்கு பிரியமா இருந்து கொண்டு அவர்கள் ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபத்தை கேட்டு சத்துருக்களை அவர்களோட சமாதானமாக முடி செய்வார். அல்லேலூயா. அல்லாமல் அல்ல, நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டு ஆண்டவரே அவர்களை ரட்சியும், அவர்களை ரட்சியும், அவர்களை ரட்சியும், அந்த வார்த்தை அல்ல. நாம் அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் இருந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய வழிகள் அதாவது கர்த்தருக்கு எல்லாவற்றையும் நாம் மேல 2 பாகங்கள் பார்த்தோம். அந்த பிரகாரம் நான் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்து கொண்டு ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். சிலது குறுகிய காலத்தில் நடக்கலாம், சிலது கொஞ்சம் லேட்டாக நடக்கலாம். ஆனாலும் நம்முடைய வழி எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமாய் மட்டும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத எதையும் நம்முடைய மனது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. நாங்கள் இந்த சபை, இந்த ரட்சிப்பின் இந்த வேலையை எங்களுடைய சொந்த ஊர்ல ஆரம்பித்தோம். சொந்த ஊர்ல ஆரம்பித்தது புதிய எருசலேம் என்பது நானும் கடந்து போன பாஸ்டர் நாங்கள் 2 பேரும் தான் இந்த புதிய எருசலேம் சபையை இந்த தமிழகத்தில் ஸ்தாபனம் பண்ணினோம். ஏற்பட்ட சூழ்நிலைகளை பற்றி நான் வர்ணிக்க முடியாது. அதனுடைய சொந்த சகோதரர் 2 பேர் எங்களுக்கு பகைஞர்களாக மாறினார்கள், எதிரிகளாக மாறினார்கள். மாறினார் ரொம்ப தீவிர எதிரிகளாக மாறிவிட்டார்கள். கொலை செய்ய உங்க கூட
2 தடவை பாஸ்டரை விட்டோம் என்று அறுவாளெல்லாம் தூக்கி கொண்டு வந்தார்கள். அவர்கள் சிரித்துக் கொண்டு என்னை கொலை செய்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி சிரித்தோடு அவர் சொல்லிக் கொண்டு போகிறார். நான் கோபத்தோடு வருகிறேன், நீ சிரித்து கொண்டு பதில் சொல்ற, சரி போயோட நான் பார்க்கலாம் என்று இப்படியே அதாவது இந்த நீண்ட நாள். அப்புறம் நாங்கள் எங்களுக்கு ஊழியர்கள் வெளியே பெருசாகிவிட்டது. அப்புறம் ஊர்களோட பழக்கம் எல்லாம் தொடர்பெல்லாம் நின்று போய்விட்டது. கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆனது. 30 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய சகோதரர் எங்களை தேடி வந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் அருமையானவர்களே. இருந்தால் நமக்கு சத்துருக்களாக இருக்கிறவர்கள், விரோதிகளாக இருக்கிறவர்கள் நிச்சயமாக நம்மோடு சமாதானமாவார்கள். ஆமென். யாக்கோபு ஏசாவும் ஆனார்கள் அல்லவா? யாக்கோபு தேவனிடத்தில் முறையிட்டு வரம் வாங்கி கொண்டு போனார், 2 பேரும் கட்டி தழுவினார்கள். இல்லை, மறுநாள் 400 பேரோடு உன்னை எதிர்க்க வருகிறேன் என்று சொல்லிவிட்ட மனிதன் முடியவில்லை. கர்த்தர் அதை தடுத்து போடுவார். நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய சகோதரர் வீட்டுக்கு போய்விட்டு இங்க என்னை பார்க்க வந்தார். அப்போ பார்வோனுக்கு யோசேப்புடைய சகோதரர் வந்திருக்கிறார் என்று அறிவித்தது போல எனக்கு ஒருவர் வந்து சொன்னார், உங்களுடைய சகோதரர் வந்திருக்கிறார் உங்களை பார்ப்பதற்காக. சகோதரர் யார்? உங்களுடைய மூத்த சகோதரர் என்று சொன்னார்கள். வந்து அங்கே நின்று கொண்டே இருந்தார். உடனே ரொம்ப கையப்படி கொண்டு அழுதார், ரொம்ப அழுதார், எல்லாவற்றையும் நினைத்து அழுதார். கொஞ்ச தூரம் அழுது விட்டு அவரை உட்கார்ந்தார். பிள்ளை கதையெல்லாம் பேசினார். அப்ப மாதம் ஒரு தடவை வருவார். பாஸ்டருக்கு சுவிசேஷம் சொன்னார்கள். இல்லையா, நீர் என்னுடைய உடன்பிறப்பாயிருந்தாலும் நான் பரலோகம் போய் நீர் பரலோகம் போகாமல் இருந்தால் அது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். ஆனபடினால் ரட்சிக்கப்படணும். கோயிலில் சத்தம் போட்டு பாடுகிறதுனால, ஜெபிக்கிறதுனால, ஆலயத்தில் முதன்மையான இடத்தில் இருக்கிறதுனால, இன்னார்தான் இதற்கு முக்கியஸ்தர் என்று சொல்லும் பெயர் கேட்டுக்கொண்டாலும் நாம் ரட்சிக்கப்படாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. இயேசுவை ஆதான் ஆராதிக்கிறீர்கள், அப்படி நீதி நியாயங்களை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லி அவர் ஞான ஸ்நான இடக்கரியாகிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே தொட்டியில் நான் தான் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய பகைஞர்கள் அவனோடு சிநேகமாவார்கள். 3 தடவை அவருடைய பெயரை கேட்டு அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். அல்லேலூயா. ஆனபடினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாட்களை கர்த்தருக்கு பிரியமானது என்ன, கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று நாம் அறிந்தோம். கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்யும் போது நம்முடைய பகைஞர்கள், நம்முடைய சத்துருக்கள் நமக்கு சிநேகிதராகி விடுவார்கள். நாம் கேட்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு கொடுப்பார் என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 22 நாம் இப்படி வாசிக்கிறோம். 1 யோவான் அதிகாரம் 3 வசனம் 22. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால், அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்தபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ, நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது சத்திய வேதம் சொல்லுகின்றது. அல்லேலூயா. அவருக்கு பிரியமானதை நாம் செய்துவிட்டு வேண்டிக் கொண்டால் வேண்டிக் கொண்டது எல்லாவற்றையும் கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக தருவார். அப்படினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன சொல்லுகின்றது? அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் போது நமக்கு எதிரிகளாய், துரோகிகளாய், நமக்கு விரோதிகளாய் இருக்கிறவர்களுடைய உள்ளத்திலேயும் கர்த்தர் கிரியை செய்வார், சமாதானப்படுவார்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே இப்படி நாம் பார்க்கின்றோம். மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின ஆனபடினால் நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், ஆனபடினாலே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது உனக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், ஆனதால்
ஆனால் பிரியமானவன் என்று சொல்லிவிட்டு தானே சொல்லுகிறார், இல்லாதவருடைய காரியம் அல்ல. யார் கர்த்தருக்கு பிரியமா இருக்கின்றார்களோ அவர்கள், யார் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறார்களோ அவர்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கின போது, வேண்டிக் கொள்ள முன்னமே உள்ளத்தில் இப்படி எல்லாம் ஆண்டவரை கேட்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே அவளுக்கு உத்தரவு பிறக்கப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம். எந்த சூழ்நிலை யாருடைய வற்புறுத்தலா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பிரியமில்லாதை செய்யவே மாட்டேன். அதனால் எனக்கு எத்தனை லட்சம் கோடி நஷ்டம் ஏற்பட்டு விட்டாலும் பரவாயில்லை, ஆண்டவருக்கு பிரியமானதை மட்டும்தான் நான் செய்வேன். மற்றபடி உள்ள காரியங்களை நான் செய்ய மாட்டேன். ஏனோக்கு இந்த பூமியில ஒரு குடும்பஸ்தனாக வாழ்ந்தார், மனை மக்களோடு வாழ்ந்தார். வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் எப்படி இருந்தார்? கர்த்தருக்கு பிரியமானவர் என்று சாட்சி பெற்றார். ஆனபடினால உயிரோடு பரலோகத்துக்கு போயிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமாக இருப்பதனால் கிடைக்கும் பலன் என்ன? சத்துருக்களும் சினையமாக சமாதானம் ஆகிடுவாங்க. வேண்டிக் கொள்ள தொடங்கிறதுக்கு முந்தைய கட்டளை வந்துடும். கட்டளை வருகை பந்தமானால் உயிரோடு பரலோகத்துக்கு போயிடுவாங்க. ஒரு ஆள் மட்டுமல்ல, நிறைய பேர் போயிருப்பாங்க. இதுல என்ன காட்டப்படுது என்றால், எலியாவும் இப்படி உயிரோடு போனார். ஆனபடினால் தேவனுடைய வேதம் எழுதியிருக்கிற பிரகாரம் யார் யாரை கர்த்தர் எந்த நிலையில் அழைத்தாரோ அந்த நிலையில் இருந்து கொண்டு அவர்கள் பூரணப்பட முடியும் என்று நாம் காணுகிறோம். இருவரும் மறுமாறார்கள். இன்று இந்த பூமியிலே ஒரு சார்பார் சொல்லுகிறார்கள், ஊழியக்காரன் கலர முடியாதவனா இருக்கணும். அப்பந்தான் அப்போஸ்தலன். அவன் அப்பொழுதுதான் சீயோன் மலையிலே இயேசு எங்கே சொன்னால் அவரோடு பின்னால செல்கிற கூட்டம் அதுதான் என்று சொல்லுகிறார். அதை தகர்ப்பதற்கு தான் ஏனோக்கு உயிரோடு பரலோகத்துக்கு சென்றார். இல்லை, இன்னொரு வகுப்பினர் குடும்பஸ்தனா இல்லாதவன் சபை நடத்த முடியாது, ஆனால் அவன் ஊழியக்காரனாக இருக்க முடியாது என்று சொல்லி இன்னொரு குடும்பத்தார் அவனை வற்புறுத்தி அதை செய்ய வைத்து அப்படி ஊழியத்தில் வைக்கிறார்கள். அது ஒரு சார்பு. இப்படியெல்லாம் இருக்கிறது. இவைகளெல்லாம் சரி பண்ணுவதற்காகத்தான் இறைவாக்கு தெளிவாக சொன்னது. இப்படி ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவர் என்று எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முந்தையே உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார், காணப்படாமல் போயிட்டார். தேவனோடு நடந்து கொண்டே இருந்தார், அப்படியே தேவனோடு போய்விட்டார். முடியும். அருமையான கர்த்தருடைய கர்த்தருக்கு பிரியமானவர்கள் இப்படிப்பட்ட நிலையை சொன்னார். எபிரேயருக்கு 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி. தேவனுக்கு பிரியமானவர், தேவனுக்கு பிரியமானவர் என்று எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முந்தையே நற்சாட்சி பெற்றார். தேவனுக்கு கீழ்ப்படிந்தார், தேவனை பற்றி பிறருக்கு அறிவித்தார், வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமாய் வைத்துக் கொண்டார். கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. செய்ய முடியாது எல்லாருமே. எப்படி செய்ய முடியும்? இவருக்கு எங்களுடைய வாழ்க்கையில இறைவன் தான் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இவருக்கு எங்களுக்கு 3 கார்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். ஒருவர் 2 கார் வாங்கி கொடுத்தார். ஒரு ஐயா இங்க வந்த பிறகு ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க. நான் வாங்கல. போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் பெரும்பகுதி கர்த்தருடைய பிள்ளைகள் வாங்கி கொடுக்கிறது தான். இப்படியே எங்களுடைய வாழ்க்கை 46 வருஷம் 47 வருஷம் கழித்து வந்துவிட்டோம். இப்போ நாங்கள் வைத்திருக்கிற கார் பழமை அடைந்து விட்டு, போன வாரத்தில் திருநெல்வேலி போகும்போது வழியில் நின்று விட்டு, அப்புறம் போக வேண்டிய இடத்துக்கு ஒரு ஆட்டோ பிடித்து போயிட்டு அப்படி வந்தோம். இருக்கட்டும். இப்போ நம்மவர்கள் இதை கொடுத்து கொஞ்சம் லோன்ல ஒரு கார் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி காரையும் கொண்டு வந்து விட்டாங்க. கம்பெனிலேருந்து காரையும் இறக்கி கொண்டு வந்து வந்து காட்டினாங்க. அதை பற்றி வரணிச்சாங்க. காரில் ஏறி உட்காந்து பாருங்க, அந்த சீட்டில் உட்காந்து பாருங்க, பிரயாணத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்குன்னு சொன்னாங்க. என்னுடைய ஆத்மா கலங்கினது. எனக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனக்கு வேலை வரவில்லை, என்னுடைய தேவனுடைய வேலை வரவில்லை. என்ன முகத்தை பார்ப்பார்கள், என்னெல்லாம் சுற்றி பாருங்கள் பாருங்கள், அப்படியே இருக்கட்டும். கடைசியில் சொன்னேன், விடுங்க, டைம் கொடுங்க, பார்க்குறேன். இப்போ எனக்கு ஆத்மா சரியால்
விட்டு விட்டேன். இதே பேர் பார்த்து என்னை எவ்வளவு நாள் ஓடட்டும், ஓட வரைக்கும் ஓடட்டும். அப்படினால் இதல்ல என்னுடைய நோக்கம். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்தால் சரி, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. கர்த்தருக்கு சித்தமா, பிரியமா, தேவனுக்கு பிரியமானதை சோதித்து பார்க்கணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் முக்கியம். எப்படியும் அவர்கள் கொஞ்சம் சில மாதங்கள் தவணை எடுக்கிறோம், வாங்கி ஆக வேண்டும். நீங்கள் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பயணிச்சு கூட வயதாகிவிட்டது அப்படி எல்லாம் சொன்னார்கள். பார்ப்போம், கர்த்தருக்கு சுத்தமானால் அது காரியங்கள் வாய்க்கும் என்று நான் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறேன். தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு சுத்தமான வேளையில் அது நடக்கட்டும். எப்படி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏனோக்கு குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். அவர் தேவனால் சாட்சி பெற்றவராக இருந்தபடியினால் அவர் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று திருவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை மணவாட்டியாக்க போகிறார். அவருக்கு பிரியமானவர்களை எங்க வைப்பாரா? ராஜாவுக்கு, அகாசுவர ராஜாவுக்கு ஒரு மனைவி தேவை. 120 நாடுகளில் உள்ள எல்லா கன்னிப்பெண்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவருக்கு பிரியமான ஒன்றை தான் அவர் தெரிந்து கொள்வார். அவருக்கு பிரியமான ஒன்றை தெரிந்து கொண்டார். ஆண்டவராகிய நேசருக்கு பிரியமானது என்ன என்று யாருக்கு தெரியும்? பரிசுத்தாவியானவருக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. வேற யாருக்கும் தெரியாது. கர்த்தருக்கு பிரியமானது என்று இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருக்கும், பரிசுத்தாவியானவரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. பரிசுத்தாவியானவரை தவிர அவர் தான் செலக்ட் பண்ணுகிறது. அவருக்கு தான் தெரியும். அவர்கள் தான் எல்லா பெண்களையும் அவர் உதறிவிட்டார். எஸ்தர் ராஜாத்தியை கண்டவுடனே செங்கோலை நீட்டினார். ஹல்லேலூயா. அழைப்பு கொடுத்தார். அடுத்த ஸ்தானத்தில் உட்கார வைத்தார். அது அவருடைய கண்ணுக்கு பிரியமாயிருந்தது. நம்மை எடுத்துக்கொள்ள இயேசு வரப்போகின்றார். ஹல்லேலூயா. சபையை அவர் பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றார். அவருடைய பார்வைக்கு சரியாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் சரியாக இருக்க வேண்டும். ஒருவருக்குள்ளேயும் தேவன் விரும்பாத காரியம் இருக்க கூடாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானது மட்டும் நம்மில் இருக்க வேண்டும். அவர் பார்க்கும் போது நம்மிலே மிஸ்டேக் இருந்தால் பார்வை வேறு பக்கம் திருப்பி விடுவார் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்தை ஒரு வாசிக்கலாம். அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்ரீயாக வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடினால் அப்படியே செய்தான். ராஜாவினுடைய கண்ணுக்கு பிரியமான கன்னிகை தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அது ராஜாவுக்கு நலமாக தோன்றினது. அது எஸ்தர் ராஜாத்தை கண்டவுடனே அவருக்கு அவருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. அது கர்த்தருக்கு ராஜாவுக்கு பிரியமாக இருந்தது. அடுத்த ஸ்தானத்தில் அமர செய்து ராஜாத்தி ஆக்கினார் என்று நான் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு ராஜா வரப்போகிறார். இயேசு ராஜா வரப்போகிறார். ஹல்லேலூயா. இயேசு ராஜா வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு மணவாட்டியா இருக்கிற திருச்சபை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். இங்கே நான் தான் அந்த ஆட்கள், நாங்கள் தான் அந்த கூட்டம், நீங்கள் தான் அந்த கூட்டம் என்று போட்டி போடுவதற்கு அல்ல. நான் சொல்லுகிற காரியம் என்ன என்றால், நாம் நம்முடைய கூட்டம், நம்முடைய சபை, நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அவருக்கு அது பிரியமாக இருக்கும். அவர் பார்க்கும்போது அவருக்கு பிரியமாக இருந்தால் அவர் நம்மை மணவாட்டியாக ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு போல சாட்சியுடையவர்களாக இருப்போம். கர்த்தருக்கு பிரியமான சாட்சியாக. தானியேல் மிகவும் பிரியமானவன். தானியேலை போல சாட்சியாக இருப்போம். பரிசுத்தவான்களை போல சாட்சியாகும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேல் 15ஆம் அதிகாரம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால நாம் இந்த நிலையில் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். கீழ்ப்படிந்து நாம் இந்த ஸ்டேஜை அடைவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நிமிஷந்தோறும் நம்முடைய எண்ணம் இதுவாக இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் வந்து பார்க்கும்போது நம்முடைய கண்ணுக்கு பிரியமா இருக்கணும். உங்கள் கண்ணுக்கு பிரியமா இருக்கணும். எஸ்தர் ராஜாத்தை பார்த்து அந்த அகாசுர் ராஜா செங்கோலை நீட்டி வரவழைத்தது போல என்னையும் பற்றி அப்படி இருக்கணும். நான் இங்கே புதிய சிலைகள் இருந்துட்டு அன்னைக்கு பிரியமில்லாத மாதிரி போய்விடக்கூடாது என்ற நிலையிலே நம்முடைய எண்ணம் எப்பொழுதும் இருக்கட்டும். ஹல்லேலூயா,
எப்பொழுது நம்முடைய விருப்பம் அப்படியே இருக்கட்டும், அப்படியே நான் வாழுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248A, தெற்கு சானல் கரை, ஷாலேம் நகர், அனந்தன் நகர், ஆசாரிபள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201, கன்னியாகுமரி மாவட்டம். எங்களது தொலைபேசி எண் 046522222536. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.